கண்ணிலேருந்து கண்ணீரா கொட்டுதிரி மெய் பாத்மா. அங்கன போய் வெங்காயத்தை அரிஞ்சு தொலையண்டி. குறுக்கு வசையாத மனசி நல்லா சொல்லுவீல அழகா. இங்கே கடந்து ஒத்தி ஆக்கி போட்டுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு எல்லாம் சொகுசான வாய்த்தான் வரும். நீங்க வந்து அறிங்கங்க, எனக்கு இதான் வேலையா. கண்ணு எரிச்சலா இருக்குதுடியா. அங்கே போய் ஐயா மாட்டியாடி அடுப்பாங்கரையில் இங்கே கடந்து அரிஞ்சு சாவடிக்காதடி. நல்லா சொல்லுவீல அழகா. அங்கேயே கறி புகையா இருக்குது, மண்ணெண்ணெய் புகையா. நீங்க வேணா அங்க போய் பாயப்பட்டு படுங்க போங்க. அடியா நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் ஆக்குங்கடி. அப்படி ஆக்குனா ஈஸியா 5 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும். இவள் மணிக்கணக்கா என்ன செஞ்சுக்கிட்டீங்களோ தெரியல. இங்க நான் கடந்து சொல்றதுக்கு இளமை போய் நீங்களா ஆக்கிட்டு வந்துடலாமே. இது இங்கேயே அந்த 1008 நொட்டு சொல்லிக்கிட்டீரியா. அடி நானே குறுக்கு பிடிப்புல கொடை சாஞ்சி கிடக்குறேன்டி. நீ வேற வதுவா போற ஏந்திட்டு கிடக்காத சும்மா இடி. ஏன்டா செய்ய மாட்டேனா? ஆமா, இவளுக்கு மட்டும்தான் ரத்தத்திலையும் சதையிலையும் குறுக்கிக்குது. நமக்குலாம் இரும்புலையெல்லாம் அடிச்சு வச்சுக்குது. நாங்களும் கடந்து சாவத்தான் செய்யறோம். அடி ஒரு ராத்திரி ஒரு பகல் பொறுக்க மாட்டீங்களாடி. வகைய பேயாத்தான் போறாளுவோ. இங்க ஒரு நாள் எவ்வளோ பெருசா பீட்டிக்குது. இதே அங்கேயுமே அந்த காலமா இருந்தா அம்மா ஒரு நாள் இங்கே உள்ள ஒரு நாள் அங்குள்ள 10 நாளைக்கு சமம். பட்டா பட்டன்னு நேரம் காலம் பறந்துதான் ஓடும். இங்கே என்னண்டா மெதுவா ஓடுது. என்னமோ தெரியல, ஃபோன் இல்லாதனாலயா இல்லை என்னத்தினாலன்னு வேற தெரியல. நேரமும் தெரியல, காலமும் தெரியல. தொழிமா அந்த அழகாகிதுங்க. அந்த காலத்து பிளேட்டு கிண்ணி இதெல்லாம் குட்டி குட்டியா கியூட்டா இருக்குது. அது எங்கள் உமாக்கு உமா கொடுத்தது. உமாக்கு உமா கொடுத்திப்போன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே பத்திரமா வச்சுக்கிட்டே இருக்கிறோம். மெதுவாக பார்த்து தொடச்சி வைமா. இவ்வளோ பேயாட்டம் போட்டு அப்படியே உடச்சி கிடச்சி போட்டுற போகிறாளுவோ. மெதுவாக தான் கழுவி ஒன்றொன்னா தொடச்சி வச்சுட்டிக்கிறேன் தோழிமா. டேபிளில் எடுத்து வச்சிடறேன்னா. சரிம்மா. கண்ணெல்லாம் எரியுதா? சொன்னா புகையில் எப்படி கண்ணு எரியுண்டு? ஆமாம் தோழிமா, இங்கே இருக்கிற எனக்கே கண்ணெலாம் எரியுதுங்க. ஆனால் மண்ணெண்ணெய் வாசனை சூப்பராக இருக்குதுங்க. தனியாக ஒரு சின்ன பாட்டில் எடுத்து வச்சு மோந்து பார்த்துட்டிக்கலாம் போல். அவ்வளோ பிடிக்குது இந்த வாசனை. அடி என்ன மாதிரியே சொல்லிட்டு, எனக்கு இந்த மண்ணெண்ணெய் வாசனை நல்லா பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி போகாதான் கற்பு போக கண்ணு எரிஞ்சு தொலைக்கும். நீ எப்படி தான் உட்காந்துட்டிக்கிறாடி? எங்களுக்காக முன்னாடி ஒரு பழக்கம் இருக்குது. இல்லை தோழிமா, நீங்கள் தனியாக இருக்கிறியோ பற்றில அதுக்கு தான் உட்காந்துட்டிக்கிறேன். நீங்கள் அன்னைக்கெலாம் உங்ககிட்ட சொன்னேன், அந்த காலம்லாம் ஜாலியாக இருந்திப்பியோ. நான் உண்மையிலங்க நீங்கள் ஊதுறியோ எனக்கு இங்கே எரிஞ்சிக்கிட்டு இது கண்ணலாம். என்னான்னு தான் வீட்டில் இந்த போக மூட்டத்துக்கு மத்தியில் இப்படி வாழ்ந்துக்கிட்டு சோறாக்கி திண்டுட்டு இருந்தீங்களோ தெரியலம்மா. எனக்கு இதுவாச்சு கரண்ட் ஈர காலண்டி. கரண்ட் இல்லாத காலத்தை நினச்சி பாரு எப்படி இந்திக்குண்டு. சும்மாடி ராத்திரி நேரத்தில் பாச்சா ஏறுதா பள்ளி ஏறுதா பாம்பு ஏறுதான்னு கூட தெரியாதாங்க. அடி மெய்பாத்மா, அரிஞ்சிட்டியா இல்லையா வெங்காயத்தை? சீக்கிரம் கொண்டு வா, தாளிச்சு போடுவோம். இந்த அரிஞ்சிட்டு இந்த வரலாத்தா. சீலாத்மா, நான் சொல்ற மாதிரி தாலி கொஞ்சம் அப்பதான் நல்லா இருக்கும். அடி சீலாத்மா, நான் சொல்ற முறையில தாளிடி. படப்படன்னு ஈஸியா ருசியா செஞ்சிடலாம் நீ சீக்கிரத்தோட. அடி எண்ணெயை ஊத்து, கடுகை போடு, நச்சீரம் வெஞ்சீரம் கொஞ்சம் அள்ளி போடு, வெங்காயத்தை போடு, கருவேப்பிலையை பிச்சு போடு, பச்சை மிளகா 1-2 பிச்சு போடு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளை தட்டிட்டு பருப்பை போடு, கொஞ்சம் போல் உப்பு மிச்சுக்கான்னு போடு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு வெந்த பருவம் போட்டுக்கரலாம். போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா வேக விட்டு எடுடி. ஒரு 3 விசிலு 10 நிமிஷம், இல்லைன்னா 4 விசிலு ஒரு 7-8 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்தா என்ன ஜோராகும் தெரியுமா? அப்படியே அதுக்கப்புறம் ஆவி குறைஞ்சப்புறம் அதை திறந்து 4 முட்டையை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் குக்கர் மூடி போட்டு விசிலாம் வைக்கக்கூடாது. குக்கர் மூடியை சும்மா போட்டு வைக்கணும். 5 நிமிஷம் வச்சுட்டு அமுத்தி போட்டேன். அந்த சூட்லேயே அழகாக முட்டை வெந்து இலசா ரொம்ப நல்லா இருக்குது. கொத்தமல்லி இருந்தால் மேலே தூத்தி விடலாம், இல்லைன்னா அப்படியே விட்டா கூட நல்லா தான் இருக்கும். கூட ஊறுகாய் தொட்டுக்கிட்டா போதும், ஜோராக இருக்கும். விளையுதா? ஆவி இறங்கினோன்னு நம்ம ஆவி இறங்குற வரைக்கும் விட மாட்டாள் பொழைக்கு. பதிலும் இல்லை, சத்தமும் இல்லை. அங்கே அபியாத்மாலத்தான் கத்திட்டு கிடக்குறாள, விளங்கிச்சாங்க என்னமோ ஈஸியான முறையில் செய்யலான்ட்டு. அவள் சொல்கிற எல்லாம் சாதாண்டி. ஆனால் குக்கர் இல்லையே. அவள் குக்கரில் வச்சு 3 விசில் விடு 5 விசில் விடுன்னு கத்திட்டு கிடக்குறா. இவ குக்கராக இது வந்து பார்த்தா தானே தெரியும். மண் சட்டியில் வேக வைக்க வேணாமா? இவ சொல்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்க முடியுமா? அதுவும் சாதான். அவள் கொஞ்சம் தக்காளி போட்டுக்கிட்டா கொஞ்சம் இனிச்சு நல்லா இருக்குதானாங்க, லேசாக ஒரு மாதிரியான இனிப்போட. சரி, அந்த முறையில் இன்னொரு நாளைக்கு செய்வோம், இந்த முறையில் இன்னைக்கு செய்வோம், அவ்வளோ தானே. இல்லை என்ன இது நம்ம தானே ஆகிட்டிங்க போகிறோம். சரிங்க, சோத்தை இறக்கிட்டீங்களா? ஆமாம், சோறை வடித்து வச்சுட்டம்மா, வேலை முடிஞ்சிட்டு. சரி, பருப்பு வெந்திக்கும் தானே, அதை அப்படின்னு தாளிச்சதில் ஊற்றி விட்ருங்க. ஆமாம், நான் தனியாக பருப்பை வேக வச்சுட்டேன். அதை வெங்காயம் வெட்டுற வரைக்கும் பார்த்துட்டு கீழே. அதனால் தாளித்து மேலே பருப்புக்கு மேலே ஊற்றி விட்ருவேன். இல்லைன்னா தாளித்த சட்டியில் பருப்பை ஊற்றி ஒரு கொதி விட்டு
மேலே கொஞ்சம் போல் நெய் விட்டு அப்படியே மூடி சட்டியை இறக்கி வச்சிடணும். இந்த இதில் புகையை அணைச்சிடணும். ஏன்னா அந்த மண் சட்டியோட சூடு இது பற்றியா, அது ரொம்ப நேரம் கடந்து கொதிச்சுக்கிட்டே கிடக்கும். தலப்பலான்னு கொதிச்சுட்டு கிடக்கும். முன்னாடிலாம் அப்படி தான் செய்வோம். மண் சட்டியில் ஆக்குனா எப்போவுமே கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதோட இறக்கிடணும். ஏன்னா மணிக்கணக்காக அதில் கடந்து கொதின்னு சூட்டில் கொதிச்சுட்டு கிடக்கும். ஏன்னா நம்ம அடுப்பு விட்டு இறக்குன அப்புறம் அதனால் அப்படியே ஆனம்லாம் இருவிடும். அதனால் தண்ணியாக இருக்கிறப்பவே இறக்கி வச்சிடணும். அது பாட்டு கொதித்து காலையிலேயே அழகாக சூடாக ஜோராயிக்கும். பற்றியில் முன்னாலாம் அப்படி தானே செய்வோம். என்ன மறந்துட்டுங்க? இந்த காலத்துக்கு வந்ததோட பெனிஃபிட்டில் இதுவும் ஒன்று. புதுசான விஷயம்லாம் நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேங்க. சரி, நான் பப்படத்தை மட்டும் பொரிச்சிட்டு பருப்பை இறக்கி வச்சுட்டு மூடி போட்டு வரேன் எல்லாத்தையும். நீ பாயை மட்டும் எடுத்து உதறி விட்டு கீழே பெருக்கி மட்டும் விட்டுறேன்னா நடந்துட்டு வந்துட்டு வீட்டுக்கிறமா தூசி மேலே கடந்து குத்தும். சரில அத்தா, அப்படி படுத்துருவோம். ஏன்னா அடியாவை என்ன செஞ்சுக்கிட்டீங்களா? தாளிச்சு முடிச்சிட்டாவா? நீங்கள் இங்கே கடந்து கத்திக்கிக்காதீங்க, அவ எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். பப்படத்தை மட்டும் பொரிச்சு போட்டு வரேன், படுத்துருவோன்னு சொன்னோம். அடி என்னத்துக்குடி நாமளே இங்கே கடந்து புதுசாக வந்து எல்லாம் மாட்டிட்டு கிடக்குறோம். முட்டையை வச்சு திங்க முடியாதா? என்னத்துக்கு பப்படமா? கூரட்டத்தனமா பேசாதீங்க, கூரட்ட மனசி. பருப்பானத்துக்கு 4 முட்டை இருந்தால் ஊற்ற மாட்டாளா? 2 முட்டை தான் ஒரு கோழி போட்டிக்குது. மிச்சம் 2 முட்டைக்கு என்ன செய்யும்? கோழியோட பெட்டக்ஸ்குள்ளே கையை விட்டு எடுத்துட்டு வரீங்களா? அவள் மிச்சம் வாழ்க்கெல்லாம் என்னத்தை திம்போம்? கல்லையும் மண்ணையும் திம்போம். அதுக்கு தான் பப்படம் பொறிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஓஹோ, பொசுக்குன்னு கோவப்பட்டாவே கூரட்ட மனசின்னு தவடி. கோழிகிட்ட பெட்டக்ஸ்குள்ளே கை விட்டு முட்டையை எடுக்கிற அளவுக்கு ஆத்திரமா இருக்கிறானா? பேசாம அபியாத்தமாக வாயை மூடிட்டு தூங்கிடு, அதான் சலாமத்து. இல்லைன்னா உயிர் குத்திரவாதம் இல்லடி. பருப்பானத்தில் பள்ளியே போட்டுற போறாள்வோ. படுத்துரு. என்ன சத்தத்தை காணா? இல்லடி, நான் தூங்கி 5 நிமிஷம் ஆகுது. சரியான வேலை செஞ்சாடி மேய்பாத்மா. ஊதா கலரில் மண்டை வச்சிருந்தா போதுமா, உள்ள மூளை வைக்க வேணாமா? ஒரு மனசு கத்திட்டு கிடக்குற, இப்படியா செஞ்சுக்கிட்டு இப்போ அநியாயம்? அடியெல்லாம் தூங்கிட்டீங்களோ? அடி யாராச்சி இளம்புனா வைக்கிறப்பா கொட்டு சத்தத்துக்கோ எதுக்கோ இளம்புனா தாஜத்துக்கு முன்னாடி இழப்பி விடுவோம். என்ன தொழுவிட்டு அப்படியே சாறு செஞ்சுட்டு படுப்போம். ரொம்ப உடல் அசக்தியாகிக்குது. அடி சேலத்மா, அவன் ஃபோனில் அலாரம் வைக்க மாட்டியா? செல்லே சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிட்டு அலாரம் வைக்கலான்னா மணி கூட பார்க்க முடியாத நிலமையில விளையாடி இருக்கிறோம். நாளைக்கு பேட்டரி கீட்டரி வாங்கி போட வேண்டியதான் மணிக்கு. அந்த காலத்து மணிக்கெலாம் ஏது பேட்டரி? உலகமாக சாவி வச்சுப்பா மணிக்கு பக்கத்தில். அந்த சாவியை எடுத்து திருக்கி விட்டா அது பாட்டுக்கு ஓடிட்டு கிடக்கும். யார் பக்கத்து வீட்டில் எங்கேயாவது மணியை கேட்டு சரியான மணி வச்சு விடணும். மணிக்கு பேட்டரி போட மாட்டீங்களா? சாவியை வச்சா திருக்க முடியும் மணியை? புதுசாக இதுங்கோ. அது திருக்கி அலாரமே வைக்கலாம். நாங்கள்லாம் அதை வச்சு தான் திருக்கி அலாரம் வைப்போம், மணி வைப்போம். அவ தேடி செய்யலாத்மா. அப்போ இன்னும் அந்த ஊதா மண்டை தூங்கலை. நாள் இல்லாஹி இவளா மறுபடியும் அவட்ட வாய் கொடுக்க முடியாது. தூங்கித்தான் இருக்கிறேன்டி, ஏதோ தூக்கத்தில் வளர்றேன் போல. சரி, நீ வேணா பிள்ளை பாயில் படு, நான் வேணா இங்கனக்குள்ளே படுத்துக்கிறேன் அபியாத்மா கிட்டே. வேணாம் தொழிமா, நீங்கள் பாயில் படுங்க தொழிமா. எனக்கு வெக்கையாக வேர்த்து தள்ளுதுங்க, இருக்கவே முடியல, மாதியாக வருது. அதனால் நான் இங்கே தரையில் படுத்துக்கிறேன். இங்கே கொஞ்சம் கூலாகிக்கும். தலைவாணி ஏதாவது போட்டு படுமா? ஆமாம், எனக்கும் கழுத்துக்கு ஒரு தலைவாணி தான் அழகாயிக்கும். வெக்கையாக வருது. ஒரு கை ஃபேனு கூட உங்கள் வீட்டில் கிடையாதாடி? மேலே ஃபேன் இல்லை, கை ஃபேன் இல்லை, மாதியாக வருதுடி எனக்கு. என்ன ஊடு தான் வச்சுக்கிறீங்களோம்மா சேலாத்மா ஊடு. சும்மா வெளிநாட்டுக்கோங்க, அம்மா போயிட்டு வந்துட்டு வந்தால் போதுமாடி. இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வைக்க மாட்டாளா? உதாமண்ட இன்னும் தூங்கலை போல. ஆஹா, இன்னும் இல்லாஹி இன்னும் பேச வழியில் நம்ம வாயும் சும்மா வைக்க மாட்டேங்குதே. ஒட்ட மாட்டி நம்ம சிக்கி சீரழிய முடியாது. பேசாமல் படுத்தி இந்த மாதிரி நடிச்சிடும். வெளியில் நாயகம் வளைகிற மாதிரி சத்தமாக இருமா. சரி, தூக்கத்தில் வளர்றோம் போல. சரி, நீ படுமா. என்ன நேரத்தோட இளம்னா கொஞ்சம் இழப்பி விடு. அல்லாஹ் அவங்க ஆவல் அல்லாஹ்னா பிஸ்மிக்கா அம்மூத்து ஐயா. இன்னும் வீடியோ முடியலை. இனிமேல் தான் சுவாரஸ்யமான கதையே இருக்குது. நமக்கு தான் கொட்டுன்னு தூக்கமே வரமாட்டேங்குது. ஒரு கண்ணில் ஒரு புட்டு தூக்கம் இல்லை. எல்லாரும் நல்லா அசந்து தான் தூங்குறாளோ. சரி, அந்த காலத்துலலாம் எப்படி படுத்தோன்னு தூக்கம் வரும். இப்போ தூக்கமும் வரமாட்டேங்குது, ஒன்றும் வரமாட்டேங்குது. தோழிமா, எனக்கும் தூக்கமே வரல, சும்மா தான் படுத்து கிடக்கிறேன். ஏதாச்சும் கதை பேசுங்களேன். இந்நேரம் நான் காணா போயிட்டேன். எங்கள் வீட்டில் ஒரு இன்சானாவது என்னை தேடும்னு நீ நினைக்கிறியா? கண்டிப்பாக உங்களை தேடாமல் இருப்பாளாங்கோ. நீங்கள் தானே வீட்டுக்கு முக்கியமான ஆள். பரவாயில்லையே, இப்படி ஒரு முதிர்ச்சியான அறிவான அழகான ஒரு உஷாரான பொம்பளை நீ பார்த்திக்கவே மாட்டான். உங்கள் தோழிமாலையே இந்த மாதிரி ஒரு தோழிமாவை நீ பார்த்திக்கவே மாட்டான்னு எனக்கு தெரியும். அதை வச்சு தான் நீ இப்படிலாம் சொல்கிறான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை 7ஆம் அறிவை வச்சு புரிஞ்சுக்கிட்டேன். சிசி தோழிமா, அப்படிலாம் இல்லை. உங்கள் வீட்டில் உங்கள் மாமி வயசான மனசு, அவளுக்கு சோறெல்லாம் ஆக்கல, அது சோறு கறிலாம். உங்கள் மகன் இருக்கிறான் சின்ன பையன், அப்புறம் உங்கள் மச்சி மகன் இருக்கிறோம்.
வேற யார் ஆக்குவா? நீங்கள் மட்டும்தானே ஆக்குவியோ? அதனால சொன்னேன், பொம்பளைன்னு நீங்கள் மட்டும்தானங்க இருக்கிறியோ. நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காளான்லாம் நம்மளை பற்றி என்ன பேச்சு பேசுகிற அளவுக்கு ஆக்கி வச்சுக்கிறீ அபியாத்மா. உனக்கு வந்த சோதனையா இது? தோழிமா, உங்கள் மச்சிலாம் எப்படி? உங்ககிட்ட நல்லாலாம் பேசுவாளா? ஓ டைப்லாம் எப்படி? என்னடா இது புதினமாக இருக்குதே? ஏன் மச்சியை பற்றி இந்த பிள்ளை கேட்குது? எலியே அம்மனமாக ஓடுது இப்போ. தோழிமா, முழிச்சிக்கிறீங்களா? அவன் நல்லவதான். என்ன நல்லா தான் இது பேசிக்கிட்டிப்பா. திடீர்னு உப்பாட்டேன்னு ஒரு பேச்சோ ஒரு ஃபோனோ ஒரு விஷயமோ காதில் விழுந்துட்டா போதும், அபூசைத்தானா மாறிடுவேன். என்ன செய்யும்? அது வரைக்கும் நல்லா தான் இப்பா. ஓ அப்படியா, சரி சரி சரி. இது என்ன கதைங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். சலாத்துக்கு பதிவு சொன்னால் 30 நன்மை. கீழே பதில் சொல்லிட்டு போங்க. இன்ஷால்லா லைக்கை போட்டு பாருங்கள். ஹைப்புங்கிற ஆப்ஷனை நச்சு விட்டானா எங்களோட வீடியோ 4 பேர் கொஞ்சம் காட்டும். அது ஃப்ரீ தான் பண்ணி விட்ருங்க. ஏன்னா இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.